இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நேற்று வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சது தான், செங்கல்பட்டில் டோல்கேட் கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இதனால் ஒரு 1 ஹவர் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. இதனால் நானும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல போக முடியாமல் மாட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு என்னென்னு போய் பார்த்ததில் நியூஸில் என்ன சொல்கிறாங்க, நேரில் போய் பார்த்தேன் அப்படின்னா, முன்னாடி போன கார் சடனாக எந்த அறிவிப்புமே இல்லாமல் பிரேக் அடிச்சனால பின்னாடி வர வண்டி வரிசையாக அடிச்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரன்னிங்கில் ஓட்ட கற்றுக்கிறவங்க ஓட்டுறவங்க ஹைவே 2வே 4வேலாம் போகும்போது தேவையெல்லாம் பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 50லேயோ 80லேயோ போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே ஜீரோ பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக 70, 60 30 வந்து ஓரமாக பண்ணி தான் நிப்பாட்டணும் நம்ம பார்த்தோம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிமம் இப்போ 80ல் போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் போகிற காருக்கும் நம்ம காருக்கும் 20 to 30 மீட்டர் இருக்கணும். 100ல் போகிறீங்க அப்படின்னா 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். 60ல் போகிறீங்க அப்படின்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ ஸ்பீடுக்கு போக டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தணும். நம்ம டிஸ்டன்ஸ் போனால் மட்டும்தான் சேஃபாக இருக்க முடியும். ஸோ ஹைவேல போகும்போது ரொம்ப கவனமாக முன்னாடி போகிற வண்டிக்கு நமக்கான டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துங்க.